சுபநாள் சுபநேரம் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த வாட்டி நாம் பார்க்க போகின்ற விஷயம் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. இதில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நாளில் ராகு பத்தில் கேது. நாளில் ராகு பத்தில் கேது என்றவுடன் வைத்தீஸ்வரன் கோயில்தான் ஞாபகம் வர வேண்டும். வைத்தீஸ்வரன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு செல்வது, அங்கு கோயிலில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்வது, அமர்ந்து தியானம் செய்வது விசேஷம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள், பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய்கள், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், லிவரில் ஏற்கனவே பிரச்சனை இருப்பவர்கள், கிட்னியில் பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாம் மருந்து மாத்திரைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே தியாகரோக்கியத்தில் இதயத்திற்காக ஏதாவது பிரச்சனை இருந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதில் தவறுகள் ஏற்படுவது, ஆவேசப்படுவது எல்லாம் விட்டுவிட்டாலே சந்தோஷம் ஏற்படும். தொழில் பத்தில் இருந்தாலும், யார் கேது பத்தில் இருந்தாலும் தொழில் சாரத்தில் இருந்த கஷ்டத்தை நிவர்த்திப்படுத்தி கொடுப்பார். கூட வேலை செய்பவர்கள், உடன் இருக்கக்கூடியவர்கள், இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை கண்டிப்பாக படிப்பதோ கேட்பதோ விசேஷமான பலனை தரும். திடீர் அதிர்ஷ்டம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை, சுபவிரிய பிராப்தம், நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண்ணு சம்பந்தப்பட்ட, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிக அற்புதம், சந்தோஷம், ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் விருச்சகத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆக்கிறது. கண்கூடாக விருட்சத்துக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படும். மன வருத்தமே வேண்டாம். நாளில் ராகு இருக்குதே, பத்தில் கேது இருக்குதே என்று எந்த விதத்திலும் குழப்பம் கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக மெடிடேஷன் எந்த காலகட்டத்திலும் எடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சந்திரன் நீச்சமாய் இருப்பதனால் திடீர் என்று தேவையில்லாத மனம் வேறுபடும். எனவே யாருடைய பேச்சுக்கும் நம்பாமல், கோபப்படாமல் கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி எடுத்தாலே நல்லா இருக்கும். உங்களுக்கு விசேஷமான அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சியால் பெறுவீர்கள். கண்டிப்பாக நல்ல தியான மாஸ்டரை பார்த்து விடுவதுதான் சிறந்த பரிகாரம். என்ன விருச்சிக ராசி நேயர்களே, ராகு கேது பெயர்ச்சியால் என்ன நடக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் என்று தெரிந்து கொண்டீர்களா? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.